அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்திலேருந்து இயல் 3லேருந்து வழக்கு பார்க்கலாம். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு, அதாவது வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினாங்களோ அந்த சொற்களை அவ்வாறே பயன்படுத்துறது தான் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு அப்படின்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. இந்த இயல்பு வழக்கு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையது அப்படின்னா இலக்கண நயத்தோடு அமைஞ்சது. சரிங்களா. இப்போது நிலம், மரம், வான், எழுது அப்படின்னு சொல்கிறது இலக்கணத்தோடு பேசக்கூடியது. இலக்கண போலி அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் உடையது மாதிரியே இருக்கும், ஆனால் அது இலக்கணம் இல்லாதது, ஆனால் இது பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இல்லத்தோட முன்பகுதி, அதாவது ஒரு வீட்டோட முன்பகுதியை இல்முன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதை நம் முன்னோர்கள் முன்றில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பகுதி இல்லம் அப்படின்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளை நுனி அப்படின்னு சொல்லாமல் நுனிக்கிளை அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா அந்த நுனிக்கிளையை வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கிளையோட நுனி அப்படின்னு தான் சொல்லணும், ஆனால் நம்ம நுனிக்கிளை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இலக்கண முறைப்படி இல்லாட்டினாலும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி. சரிங்களா. இலக்கண போலி அப்படிங்கிறது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள், நம்ம ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆனால் அது கிடையாது, இடம் மாறி வருவதையே குறிக்கும். அதனால் இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னும் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் இல்லைங்களா. இது நம்ம புறநகரை நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லுவோம், கால்வாயை வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவோம், தசையை சதை அப்படின்னு சொல்லுவோம், கடைக்கண்ணை கண்ணோட கடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ இதை பாருங்கள். வாயில், வாசல், இல்லத்துக்குள்ளார நுழையும் வழி இல்வாய், அதாவது இல்லத்தின் வாய்ப்பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதை என்ன பண்ணுவோம், வாயில் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இன்னும் ஷார்ட்டாக மருவி வாசல் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். இது இலக்கண போலி. வாயில் அப்படின்னு சொல்கிறது இலக்கண போலி. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் அப்படின்னு சொல்கிறோம். இது மருவி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பார்க்கலாமா. மருவு அப்படின்னா நம்ம எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுசாக நம்ம சொல்கிறது கிடையாது. தஞ்சாவூர் அப்படின்ற பேரை தஞ்சை அப்படின்னும், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை நெல்லை அப்படின்னும் சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி இலக்கண நெறியிலேருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரை கோவை, கும்பகோணத்தை குடந்தை, என் தந்தை அப்படிங்கிறத எந்தை, பொழுது அப்படிங்கிறது தான் போது, சோழ நாடு அப்படிங்கிறத சோநாடு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அதுக்கு அடுத்தது தகுதி வழக்கு. ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இப்போது தகுதி வழக்கு இதுவும் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. இந்த தகுதி வழக்கு 3 வகையாக சொல்லியிருக்காங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல் அப்படின்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல். சரிங்களா. கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தான், இதெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாத சொற்களை இந்த மாதிரி மாற்றி வச்சு சொல்கிறது. மங்களம், செத்தார் அப்படிங்கிறது மங்களம் இல்லாத சொல், அதனால்
என்ன சொல்லிட்டாங்க, துஞ்சினார் அப்படின்னு சொல்கிறாங்க, இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு ஒரு சொற்கள் வேறு ஒரு சொல்லால் குறிக்கிறது தான் மங்களம். ஓலை, திருமுகம், கருப்பாடு, வெள்ளாடு, விளக்கை அணை அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் கூட சொல்லுவாங்க பாருங்கள், விளக்க குளிரவை, சுடுகாடு, நன்காடு. அதுக்கடுத்தது குழுவுக்குறி. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும். பொன்னை பரி அப்படின்னு சொல்கிறது இல்லைங்களா, இதை பொற்கொள்ளர் பயன்படுத்துவாங்க. ஆடையை காரை அப்படின்னா யானை பாகர் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு குழுவினருக்கு மட்டும்தான் புரியும். சரிங்களா? இதோட இந்த லெசன் முடிச்சிருச்சு. படிங்க, நடத்த படிங்கம்மா. நன்றி.